பஞ்சு சாட்டையால் அடித்து படம் காட்டிய அண்ணாமலை. கொண்டு வந்ததோ தேங்காய் நாரால் பின்னப்பட்ட சாட்டை, அடித்து கொண்டதோ பருத்தியால் செய்யப்பட்ட சாட்டை. வித்தை காட்டும் அண்ணாமலை. லண்டன் சென்று வந்த பிறகு என்ன ஆனது அண்ணாமலைக்கு? கடந்த 2 நாட்களாக அனைத்து ஊடகங்களும், திமுக அமைச்சர்களும், திமுக கூட்டணி கட்சிகளும் அண்ணாமலை அவர்களை பற்றி சாட்டையால் அடித்துக் கொண்டதை கேலி செய்தும் கிண்டல் செய்தும் மற்றும் தான் பேசுகிறார்கள். எதற்காக தன்னை தானே வற்புறுத்தி கொண்டு அண்ணாமலை அவர்கள் 6 சவுக்கடி கொடுத்து கொண்டார் என்று தெரியுமா? திமுக அரசை எதிர்த்தும் நீதி கேட்டும் அண்ணாமலை அவர்கள் 6 சவுக்கடி கொடுத்து கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்புகள், விமானப்படை சாகச நிகழ்ச்சி உயிரிழப்புகள், திமுக அரசால் விளைந்த விழுப்புரம் வெள்ள பேரிடர், பல்லாவரத்தில் கழிவுநீர் கலந்து குடிநீரால் ஏற்பட்ட உயிரிழப்புகள், மருத்துவத்துறையின் கவனக்குறைவால் ஏற்பட்ட உயிரிழப்புகள். வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு நீதி கேட்டு தன்னை சாட்டையால் அடித்த ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களின் குற்றச்சாட்டு என்னவென்றால், அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமையில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுகவிற்கு நெருக்கமானவர் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் திமுக அமைச்சர்கள் கூறுவது குற்றவாளிக்கும் திமுகவிற்கும் தொடர்பில்லை என்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கின்றனர். ஞானசேகரன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என்கின்றனர். திமுகவிற்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை ஆதாரத்துடன் வெளியிட்டுள்ளார் தமிழகத்தின் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். திமுகவிற்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளி ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை அண்ணாமலை அவர்கள் கூறியதும், திமுகவின் அமைச்சர்கள் கூறியது பாஜக தலைவர் அண்ணாமலை பொய் கூறுகிறார் என்றனர். தமிழகத்தின் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள ஆதாரத்தை பார்த்து தமிழக ஊடகங்களும் தமிழக மக்களும் அதிர்ச்சி அடைஞ்சனர். குற்றவாளியான ஞானசேகரன் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் எடுத்த புகைப்படம். அதே குற்றவாளியான ஞானசேகரன் தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியம் அவர்களுடன் எடுத்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. குற்றவாளி ஞானசேகரனின் புகைப்படத்தை திமுக அமைச்சர்களுடன் ஆதாரத்துடன் வெளியிட்ட பிறகும் திமுக அமைச்சர்கள் ஞானசேகரன் திமுக கட்சியை சார்ந்தவர் இல்லை என்று நிரூபித்தனர். அதற்கும் ஒரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார் நமது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். முரசொலி நாளிதழில் திமுக நிர்வாகிகள் பட்டியலில் ஞானசேகரனின் பெயர் உள்ளது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நோட்டீஸிலும் கூட குற்றவாளியான ஞானசேகரனின் பெயர் நிர்வாகிகள் பட்டியலில் உள்ளது. அது மட்டுமல்லாமல் குற்றவாளியான ஞானசேகரனுடன் அமைச்சர் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் முக்கிய புள்ளியான ஜாஃபர் சாதிக் ட்ரக் மாஃபியா தற்போது திமுக நிர்வாகி, மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளி. தமிழகத்தில் ஒரு சில இயக்குனர்கள், நடிகர்கள் உள்ளனர். உணவு திருவிழாவில் பீஃப் பிரியாணி இல்லை என்றெல்லாம் ட்வீட் போடுவார்கள், போராடுவார்கள். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமையை பற்றி தற்போது வரை பேசவில்லை. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், சனாதன தர்மத்திற்கு எதிராக நிறைய பேர் பேசுவார்கள், குறிப்பாக ஒரு சில நடிகர்கள். ஆனால் மாணவிக்கு ஏற்பட்ட வன்கொடுமையை பற்றி பேச யாரும் முன்வர மாட்டார்கள். தமிழகத்தின் ஒரு சில ஊடகங்களும், ஒரு சில நடிகர்கள், ஒரு சில இயக்குனர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் தற்போது நன்றாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று எண்ணுகிறேன்.